கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 12:7 உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தலையில் முடின்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ். அது எல்லாருமே ரொம்ப விரும்புவோம். அதில் ஒரு முடி போயிடுச்சுன்னா கூட ரொம்ப வருத்தப்படுறவங்கெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எத்தனை, சரீரத்தில் உள்ள அணுக்கள் எத்தனை என்பதெல்லாம் அவர் அறிகிறவராயிருக்கிறார். உங்களுடைய சரீர உறுப்புகளின் நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த பூமியில் உங்கள் வாழ்நாள் எவ்வளவு என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து அல்லது நாளைய தினத்தை குறித்து அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம். அவரை கேள்வி கேட்பதோ அல்லது அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுவதோ வேண்டாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களை குறித்தும் உங்கள் நலனை குறித்தும் அவர் மிகவும் கரிசனை உள்ளவர். பிரியமானவர்களே, எப்பொழுதும் பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவிசுவாசிகளைப் போல் இராமல் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருந்தாலும் அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு முழு மனதோடு தேவனில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்து அவரை துதித்து கொண்டிருங்கள். நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கி உங்களை முற்றிலும் வெற்றி பெற செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுப்பா. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நம்புகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவனென்று அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மையே சார்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலும் நீர் வெற்றி பெற செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.